ஹார்ட் அட்டாக்கும் வீட்ல நடக்கிற பவர் கட்டுக்கும் ஒரு பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்றது நான் சொல்றேன். எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு பவர் கட் ஆனா உங்க வீட்ல டிவி, ஃப்ரிட்ஜ், லைட் எல்லாம் வேலை செய்யாம போகுமோ, அதே மாதிரி ஒரு அட்டாக் வந்து உங்க ஹார்ட் சரியா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உங்க பிரெயினுக்கு, கிட்னிக்கு, லிவருக்கு எல்லாம் பிளட் சப்ளை கம்மியாகும். ஸோ அந்த டைம்ல ஒரு ஜென்ரேட்டரை டெம்பரரியா ஆன் பண்ணா அது உங்க வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேனு, லைட்டு எல்லாத்தையும் ஓட வைக்கும். ஸோ மீன் டைம்ல ஈதிக்காரங்க போய் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் அப்போ இந்த ஜென்ரேட்டர் மாதிரி உங்க ஹார்ட்டை டெம்பரரியா பம்ப் பண்ண வைக்க இந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் எம்சிஎஸ் யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி பண்ணுவோம்னா தொட வழியா ஃபெமரல் ஆர்டரியில ஒரு வயரை உங்க ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம். அந்த இடத்துல அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். உங்க ஹார்ட் செய்ய வேண்டிய பம்பிங் வேலையை டெம்பரரியா அந்த மோட்டர் செய்யும். ஸோ பிளட் பாட்டு மற்ற ஆர்கன்ஸுக்கு போய்கிட்டே இருக்கும். மீன் டைம்ல எப்படி ஈதிக்காரங்க போய் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்றாங்களோ, டாக்டர்ஸ் நாங்க ஹார்ட்ல இருக்க பிளட் வெசல்ஸ்ல இருக்க பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிடுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செஞ்சு கரண்ட் வரந்தா எப்படி ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிடுவோமோ அதே மாதிரி ஹார்ட் ஹீல் ஆகி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சா இந்த மோட்டாரையும் வெளியெடுத்துடலாம். இதுதாங்க அந்த சம்பந்தம். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவேர்னஸ். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.